நீங்க இன்னும் தூங்கலையாங்க? ஏன் அலற? அந்த நாகராஜோட படுக்கைய என்ன தட்டி போட சொல்றாங்க. தட்டி போட்டுட்டு வர. போதுங்க, நாம அவமானப்பட்டதெல்லாம் போதும். சொந்த வீட்லயே நாம அனுபவிக்கிற கொடுமைய உலகத்துல வேற யாருமே அனுபவிக்க முடியாதுங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நாகராஜ யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உங்களையும் என்னையும் தான் காரி துப்புவாங்க. அவ்வளவு கேவலமா இருக்குங்க. புரியுது வள்ளியம்மா. நான் எதை பத்தி யோசிக்காம ஒரு அடிமையா நடக்கிறது காரணம் உனக்கு கூட புரியலையா? அந்த நாகராஜுக்கு பயந்துகிட்டு அதெல்லாம் செய்யற ஏன் சுயநலமா? அதனாலதான் இப்படியெல்லாம் செய்யற. என்னங்க சொல்றீங்க? வள்ளியம்மா, நமக்கு இந்த ஒரு பொறுப்பு போதும். இன்னொரு பொறுப்பு எடுத்து அவஸ்தைப்பட வேண்டாம். அதனாலதான் எல்லா தண்டனையும் இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் அந்த கடவுளே நமக்கு ஒரு விமோசனத்தை தருவார். அதை நம்பிதான் நானும் கஷ்டப்பட்டு உன்னையும் கஷ்டப்படுத்துறேன். ஏங்க, நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோங்க? ஊர் உலகத்துல கொலை கொள்ளைன்னு பண்ணவெல்லாம் நெஞ்சு நிமித்தி நடந்து போறான். நீங்க ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைச்சது இல்லையேங்க. இவ்வளவு நாள் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் பரிகாரம் தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னால நான் கொடுத்த ஒரு வாக்கால எத்தனை உசுருக அவஸ்தைப்படுது பார்த்தல. ஒரு பக்கம் எல்லாம் முடிஞ்சு போன பாவம் அந்த மாதிரி குழந்தை, இன்னொரு பக்கம் எல்லாமே கேள்விக்குறியா போன சாவித்திரி. இடையில எந்த தகவலும் இல்லாம நம்ம புள்ள சிவா. இது எல்லாமே நான் ஒருத்தன் ஏன் அவசர புத்தியால வந்தது தானே. இதுக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிக்க வேண்டாமாமா? நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க. இனிமே நாம வாழ போற காலம் நமக்கு தண்டனை காலம்தான். சரி வள்ளியம்மா, இத்தனை வருஷமா நான் சொன்னதையெல்லாம் நீ கேட்ட. இப்போ நீ சொல்றத நான் கேட்கிறேன். எப்போ இதெல்லாம் வேண்டான்னு நம்ம புள்ளைய நம்மளை விட்டு போயிட்டானோ, பின்ன எதுக்கு இந்த வீடு வாசல்லாம் நாம கட்டிட்டாலோ? இப்ப நீ நிம்மதியா தூங்குமா? விடியறப்போ கண்டிப்பா அந்த வீட்டுல நம்ம இருக்க மாட்டோம். என்னக்கா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ராத்திரி பூரா தூங்கவே இல்லையா? எப்படி சாவித்திரி தூக்கம் வரும்? உன் கதையை நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஆனா என் கதையை நினைச்சா பயமா இருக்கு. உங்களுக்கு இப்படி பயம் வரணும் தான்க்கா நானே வெக்கத்தை விட்டு என் கதையை சொன்னேன். இல்லனா ஏமாந்த கதையை யாராவது சொல்லுவாங்களா? அது எப்படி சாவித்திரி? நாம ஒருத்தரை லவ் பண்ணும்போது அவர் மனசுல நாம இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமலே காதலிக்க முடியுது. மத்தவங்கள பத்தி தெரியாது, ஆனா நான் அப்படிதானே காதலிச்சிருக்கேன். இந்த காதல் கிறுக்கு வந்தாலே மூளை யோசிக்காதுக்கா. மனசு குதிச்சு குதிச்சு பேயாட்டம் போடும். அப்ப நல்லது கெட்டது, உண்மை பொய், கருப்பு சிவப்பு எதுவுமே தெரியாதுக்கா.
ரியலி? நான் அப்படி ஒரு மடிச்சியா இருந்ததுனால தானே யாரோ யாருக்கும் எழுதின லெட்டரை எடுத்துட்டு போய் சிவா என் முன்னாடி பல்ல இழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். இப்ப நினைக்கிறப்பவும் என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. அதே மாதிரி என் முதலாளி பொண்ணு நீங்களும் விவரமே இல்லாம போன் பேசுறத மட்டும் நம்பி என்ன மாதிரி ஏமாந்துட கூடாது இல்லையா? இப்ப என்ன பண்றது சாவித்ரி? அவசரப்படாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஆம்பளைங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் பொம்பளை மட்டும் அவங்கள காதலிச்சு என்ன பிரயோஜனம்? அதுவே அந்த ஆம்பளை தப்பான ஆளா இருந்து 2 பேர் காதலிச்சாலும் என்ன நிம்மதி இருக்கும்? நீ சொல்றது 100% ட்ரூ. எனக்கு கோபால பத்தி முழுசா எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நான் ரோட்ல விழுந்து கிடந்தப்போ என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்து உன்கிட்ட அடி வாங்கிட்டு போனாரு. அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்லம்மா. நீ என்கிட்டயும் அப்பா கிட்டயும் தானே மன்னிப்பு கேட்ட, அவர்கிட்ட கேட்கலல்ல. ஆனா அவர் அந்த அவமானத்தையும் பொருட்படுத்தாம எனக்கு அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு விசாரிச்சாரு. அன்னையிலேருந்து தான் எங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஆரம்பம். அன்னைக்கு ஃபோன் பண்ணதும் அவர்தானா? ஆமா, அன்னையிலேருந்தே மனசுக்குள்ள அவர் ஞாபகம் தான். ஆனா உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி பாடாப்படுத்துற காதல் நமக்கு வேண்டாம் சாமின்னு கூலா முடிவெடுத்தேன். ஆனா நான் நினைக்கிற மாதிரி அவரை மறக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல சாவித்ரி. அவரை மறக்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வரல, அழுகலியும் வருது. எனக்கு தெரியும், மறக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படி மறந்துட்டா அதுக்கு பேர் காதல் இல்ல. அப்புறம் எப்படித்தான் அவரை மறக்கிறதா? அவரை மறக்கணும்னு நான் சொல்லலையே. ஆனா நீங்க காதலிக்கிற அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க என்ன மாதிரி ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்லையே. ரொம்ப அழகா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, உங்க அப்பா பெரிய பணக்காரரு. அதனால கெட்டவன் கூட நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு உங்களை காதலிக்கலாம் இல்லையா? சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை என்கிட்ட விடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க அவர் அட்ரஸ் என்கிட்ட கொடுங்க. ஐயோ, அதான் ஏற்கனவே நான் சொன்னேனே, எனக்கு கோபாலை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் எந்த ஊரு, அவர் அம்மா அப்பா யாரு, அவரோட அட்ரஸ் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பேர் கோபால், அவரோட வண்டி நம்பர் 2323. அவரு ஏதோ மெடிக்கல் கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. அடிக்கடி டூர் போவாராம். அதனால்தான் இந்த லெட்டர் போடுறது, அடிக்கடி பார்க்ல மீட் பண்றது, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவருக்கு டியூட்டி முடிஞ்சு ஹோட்டல் ரூம்க்கு வரதுக்கு 10 மணிக்கு மேல ஆயிடுமா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானு கிட்ட லேடி வாய்ஸ்ல பேசி என்கிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லுவாரு. அதனால்தான் நானும் எதை பத்தி கவலைப்படாம இருந்துட்டேன். சரி, அப்ப அதை விடுங்க. அடுத்த தடவை ஃபோன் பண்றப்போ எப்ப நம்ம ஊருக்கு வரீங்கன்னு கேளுங்க. ஒரு தடவை போய் நீங்க அவரை பாருங்க. அப்ப நான் பின்னாடி ஒளிஞ்சு வந்து நீங்க அவரை சந்திச்சதுக்கு அப்புறமா எங்க போறாரு, எங்க தங்கி இருக்காரு, சிகரெட் பிடிக்கிறாரா இல்ல சீட்டு விளையாடுறாருன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். நிஜமாவா சொல்றேன்? எனக்காக இதெல்லாம் பண்ணுவியா நீ? என்ன சாவித்ரி? உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? என்ன, அந்த ஆளு ரொம்ப நல்லவரா இருக்கணும். உங்க 2 பேரோட காதலும் கல்யாணத்துல முடியணும்னு நான் இப்பவே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சாவித்ரி. வேலைக்கு போயிட்டு வரியா? ஆமாம்மா. சரி சரி போ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பா. மோனா, மோனா,
மோனா மோனா மோகனா. ஓ என்னடா அம்பி மோகனாவை தேடுற? ஆமாம்மா, நேத்து நைட்டு சண்டே ஆயிடுச்சு. மோகனாவை காணோம். நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலையேடா. அங்க கொல்லப்புறத்துல துணி கிணி துவச்சுட்டு இருப்பா, போய் பாரு போ. என்னப்பா சிவா, என்னாச்சு? மோகனாவை காணோம் சார். மோகனாவ காணமா? இங்க பாருப்பா, அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. தேடி பாரு, இங்கதான் இருப்பா. இவ சொல்றாள்ல, சரி. போய் பாரு, உள்ளதான் இருப்பா. மோனா மோனா. மோகனாவை காணமா தேடிட்டு திடீர். ஏம்மா, இந்த பொண்ணு இப்படி ஆத்த விட்டு கோச்சுட்டு போயிட்டாளே, அடிக்கடி இப்படிதான் பண்ணுவாளா? மோகனாவை அங்கேயும் காணோம். ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோபம் கூடாதுடா அம்பி. பாலன் சார் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? ஆமா, உங்க 2 பேருக்குள்ள உனக்கு தான் பொறுமை ஜாஸ்தி. நீ ஏன் இப்படி கோச்சுண்டா எப்படி? அது மாத்திரம் இல்ல, பொம்மநாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்கிய. எங்க ஆத்துக்காரர் இத்தனை வருஷத்துல என்ன ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சது இல்ல, தெரியுமோ? தப்புதாம்மா. மோகனா உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? இத பாருடா, கடைவீதிக்கு போய் பாரு. பதறாத, எப்போ போய் பாரு. இல்லம்மா, நான் அந்த வழியா தான் வந்தேன். அங்கேயும் காணோம். நேத்து நைட்டு அவ அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் சண்டை வந்துச்சு. ஒருவேளை அங்க போயிட்டாளா என்னன்னு தெரியல. பேக் இருக்கான்னு பார்க்க சொல்றீங்களா? சரி, பார்த்துட்டு வரேன். ஏம்மா, குடித்தனம் வைக்கும்போது ஒரு நல்ல குடித்தனமா பார்த்து வைக்கப்படாதா? உள்ள பேக்லாம் அப்படியே இருக்கு. இத பாருப்பா, அந்த பொண்ணு ஏதாவது அனர்த்தமா பேசுவாளா? அனர்த்தமானா? அது தற்கொலை பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாவது மிரட்டுவாளா? ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்ல சார். ரொம்ப போல்டான பொண்ணு. பல விதமா யோசிச்சு பார்த்தா தானப்பா தேடி பார்க்க முடியும். அதனால தான் கேட்டேன். கவலைப்படாதடா, போய் பாரு போ. பார்த்துட்டு போய் வரேன். தேடி பாரு. என்ன சிவா இவ்வளவு பதட்டமா போற? ஒண்ணு இல்ல சார், நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா ஓடுற இவ்வளவு டென்ஷனா? மோகனாவை காணும்னு பதட்டமா போறான். நீயும் போய் பாருடா, எங்கேயாவது இருக்காளன்னு. மோகனாவை காணுமா? டேய் நாகராஜி, டேய் நாகராஜி, எழுந்திருடா. அவங்க 2 பேரையும் காணோம்டா, எழுந்திருடா. என்னமானே ராத்திரி வந்து அடே எழுந்திருடா. அவங்க 2 பேரையும் காணோம்டா, எழுந்திருடா. ஏமா யார் 2 பேரு? இந்த சோமும் அவன் தம்பியும் தானே? உனக்கு தெரியாதாம்மா? தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது மப்புல தூங்கிட்டு இருப்பாங்க. போதை தெரிஞ்சிருக்கும், எங்கேயாவது கடைக்கு போய் வந்துருவாங்கம்மா. சரியான கிறுக்குடா இருக்கியடா. அவங்களுக்கு போதை தெளிஞ்சுதோ இல்லையோ, உனக்கு போதை தெளியவே இல்ல. நான் சொன்னது அவங்க 2 பேரும் இல்லடா. நம்ம சண்முகம் வள்ளி அம்மியும் காணோம், எழுந்திருடா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, பொழுது விடிஞ்சதும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன்டா. அவங்க 2 பேரையும் காணேன்டா. போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாடா. அம்மா, அவங்க 2 பேரை தானே சொல்ற? வள்ளியம்மா அந்த பக்கம் மாட்டுக்கொட்டை பக்கம் போயிருக்கோம். இந்த ஆளு கொல்லை பக்கம் போயிருப்பாரு. வந்துருவாங்கம்மா. டேய் ஏன்டா இப்படி வயிற்றுச்சல கொட்டிக்கிற? மாட்டு தொழுவத்துல இருந்து மாடி வரைக்கும் எல்லா தோட்டத்திலயும் தேடி பார்த்துட்டேன்டா. அவங்க 2 பேரையும் காணோம். காலங்காத்தால எனக்கு சுட காஃபி கொண்டு வந்து கொடுப்பா வள்ளியம்மா. இன்னைக்கு காஃபியே வரல. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா ராத்திரி 3 கதவு அடுப்பாங்கல்ல மூடின மாதிரியே இருக்கு. அந்த கொல்லை வாசல் மட்டும் திறந்து கிடக்குடா. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கடா. ஏமா அந்த பரதேசி நாய்க தப்பிச்சு போற வரைக்கும் நீ என்ன தூங்கிட்டா இருந்த? ஆமாண்டா, நான் மல்லாது தூக்கிட்டு இருந்தேன். நீ வந்து கம்பங்கொள்ளையில காவல் காத்துக்கிட்டு இருந்த. ஏன்டா என் வயிற்றுல இப்படி கொட்டிக்கிற? எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க, போய் பார்த்தானா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கியே. ஏங்க இருங்க, எங்க போறீங்க? இருங்க. எங்க நான் தேடி பார்த்ததுல அண்ணன் வெறும் 4-5 வேட்டி சட்டியும் அண்ணியும் 4-5 புடவையும் தாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க போனதை பார்த்தா திருப்பி வர மாதிரி தெரியலங்க. எங்க நல்லதோ கெட்டதோ அவங்க சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சு இல்ல? என்னது அவங்க சொத்தா? ஏன் அப்பனோட சொத்துடி? அப்பாவோட சொத்தாவே இருக்கட்டும், அவங்க நம்மள ஏமாத்தினாதாவே இருக்கட்டும், எப்படியோ சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சு இல்ல? அவங்க பண்ண பாவத்துக்கு தான் நாம அவங்கள தண்டிச்சாச்சு. விட்டுடுங்க, அவங்க எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கட்டும். வாயை மூடுடி. நீங்க வாயை மூடுங்க. வாயை மூடுங்க, பேசாம இருக்கீங்க. வாயால எல்லா பிரச்சனையும் பேசிட்டே இருக்கீங்க. உங்க மேல மண்ணெண்ணி ஊத்தி கொளுத்திடுவா. வாயை மூடுங்க. ஏங்க இவங்க பேச்ச கேக்குறதெல்லாம் நிறுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி பழி வாங்குற எண்ணத்தோட அழைச்சிட்டு இருப்பீங்க?
நான் சொல்றது கேளுங்க. கொஞ்சம் மறிக்குழந்தை பத்தி யோசனை பண்ணி பாருங்க. அவளுக்கு காலகாலத்துல வேற ஒரு மாப்பிளைய பார்த்துட்டு வீட்டோட இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்க. வாசல்ல படுத்திருக்கானே தண்டசோர் சோமன், அவனோட தம்பி என்னடானா மறிக்குழந்தை எனக்கு தான் ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையிறான். நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், பழி வாங்குறதெல்லாம் விட்டுட்டு மறிக்குழந்தை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அம்மா, லட்சுமி சொல்றதும் சரிதாம்மா. அப்புறம் கூட்டி குறைச்சி பார்த்தா அந்த தெண்டச்சோறுங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், தொலைகிறதும் ஒண்ணுதான். ஏண்டா கொண்டாட்டி வந்து சொன்னதும் உன் புத்தி மாறி போச்சா? என்ன ஏண்டா நாம இந்த சொத்துக்கும் அவனோட சோத்துக்கும் ஆசைப்பட்டா 4 பேர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். பழி வாங்கணும்டா, வாங்கணும். இந்த கிழவிக்கு இருக்கிற பழி உணர்ச்சி கூட உனக்கு இல்லையேடா. இப்படி சண்முகம் ஓடி போயிட்டானே, அவனை எப்படிடா நாம பழி வாங்குறது? இல்ல ஓடி போனானே, எங்கேயாவது போய் அவன் புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு நம்ம மறிக்குழந்தைக்கு அவனை கட்டி வைப்பானா? இல்லடா இல்ல, அத புரிஞ்சுக்கோ. அவங்க தப்பிச்சு போனதே நம்மள பத்தி ஊருக்குள்ள இல்லாதும் பொல்லாதும் போட்டு கொடுத்து நம்ம மானத்தை எடுக்க போறாங்கடா. அது புரியாம இப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பேசுறேன்னா மானம் கட்டவனே. எதிச்சு போடா. டேய் சோமா, போடா. எனக்கு டேய் ஏய் அவனை விடுடி. அவனை புடிச்சு தள்ளடா கீழே. தள்ளடா. ஏய் அடடா. ஏய் அடடா. ஏய் என்ன பண்றீங்க? போடா. சாரி. யார் சார் நீங்க? சாரி, என் ஒய்ஃபை காணோம். நீங்க உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? யாரையாவது ஒரு பொண்ணை பார்த்து வைஃப்னு சொல்ல வேண்டியது, போய் வேலையை பார்த்துட்டு வந்துட்டானுங்க. அண்ணே, இந்த பக்கம் ஒரு பொண்ணு தெரியலப்பா. சார், பழைய பேப்பர் போட ஏதாவது பொண்ணு? ஏன் கேட்குறீங்க? இல்லை, என் ஒய்ஃப் இந்த பேப்பர் போட அப்படியா கேட்டேன். இல்லை வரல சார்.